ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர்மீடியட் குரூப் 2க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் குரூப் 1க்கு நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணிட்டேன், நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோடட். பார்க்காதவங்க சிஏ இன்டர் கைடன்ஸுன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், யூ கேன் செக் தேர். நவ் இந்த வீடியோவில் வந்து குரூப் 2 பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி திஸ் வீடியோ இஸ் அப்ளிகபிள் ஃபார் செப்டம்பர் 2026 அட்டெம்ப்ட் யார் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு இது அப்ளிகபிள். தட்டு கம்ப்ளீட்டாக வந்து குரூப் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் பிகின். இப்போ என்னென்னா, ரெகுலர் கிளாஸஸ் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெகுலர் கிளாஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யாரும் வந்து ரெகுலர் கிளாஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 80% ஆச்சும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இந்த ரிவிஷன் ஃபேஸ் வந்து இது ஆக்சுவலி வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 months பிஃபோர் வந்து எப்பயுமே நம்ம ரிவிஷனுக்காக தான் அலோகேட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஒரு ரெகுலர் கிளாஸ் வாங்கி பார்க்குறது வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 80% நீங்கள் ஓகே நான் ரெகுலர் கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிவிஷன் ஆர் மேரத்தான் லெக்சர்ஸ் நான் வந்து ரெகுலர் கிளாஸ் பார்க்கல, நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் ஆர் மேரத்தான் தான் நான் போக போகிறேன் அப்படின்னா எஸ் யூ கேன் கோ. பட் ஒன் திங் யூ மேக் ஷுர், இப்போ ரிவிஷன் கிளாஸில் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக தே அஸ்யூம் தட் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் நாலேஜ் இருக்குது, ஆல்ரெடி இந்த சாப்டரில் வந்து எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிள் எஸ்ஏ 230 இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியுன்ற ஒரு அசம்ஷனில் தான் வந்து ரிவிஷன் வீடியோ ஜஸ்ட் ஃபார் குயிக் ரிவிஷன் பர்பஸ் தான். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 50% தான் கிடைக்கும், நாட் 100%. ஸோ நம்ம எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் நமக்கு 100% கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒர்க் அவுட் பேட்ச் இருக்குது அப்படின்னா ஒர்க் அவுட் பேட்சஸில் வந்து சம் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது. எய்தர் வி நீட் டு பாஸ் அண்ட் அவங்க கூடவே வந்து சால்வ் பண்ணணும், இல்லை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டான்றதை செக் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான வே, தட் இஸ் கால்ட் ரிவிஷன். ஸோ ரிவிஷன்றது கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவிஷன். ஸோ திஸ் இஸ் வாட் த பேசிக் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அண்ட் ரெகுலர் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அண்ட் ரிவிஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனை ரிலை பண்ணாதீங்க, உங்களோட ஓன் எஃபர்ட்டும் வந்து போடுங்க இண்டிபெண்ட்டாக. நெக்ஸ்ட் என்னென்னா, கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த 4 சப்ஜெக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் குரூப் 2வில் வந்து நிறைய பேர் குரூப் 2 ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து பிகாஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஆடிட் அண்ட் எஸ்எம். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி வந்து தியரிட்டிக்கல் பேப்பர். அதனால் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் வந்து காஸ்டிங்கில் எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ணுறேன், 60+ எடுத்துடுறேன், ஸோ தட் நான் வந்து ஆடிட்டில் வந்து ஒரு 40 எடுத்தால் போதும், 50 எடுத்தால் போதும். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெஞ்ச் மார்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் அ ராங் வே. பிகாஸ் நீங்கள் 60+ன்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போவீங்க காஸ்டிங்கில். இன்கேஸ் கொஷின் பேப்பர் குரூப் 2ஓட ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கொஷின் பேப்பர் இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் பேப்பருக்கு நீங்கள் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் பேப்பர் நீங்கள் திரும்பி பார்த்தா 40 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் வந்து எடுக்கணுன்ற மைண்ட் செட்லேயே இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் காஸ்டிங் சரியாக பண்ணல, அங்கேயே வந்து ஓகே நமக்கு ஒரு 50 தான் வரும் அப்படின்னா இப்போ அங்கேயே நமக்கு 50னா இப்போ ஆடிட்லாம் எப்படி 40 எடுக்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸை நீங்கள் வந்து அந்த இடத்துல லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் யூ மேக் ஷுர் ஆல் த 4 சப்ஜெக்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் இன்னும் 2 months டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக உட்காந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பட் மேக் ஷுர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் த 4 சப்ஜெக்ட்ஸ். தென் டூ மல்டிபிள் ரிவிஷன்ஸ் ஃபார் ஆடிட் அண்ட் எஸ்எம் எஸ்பெஷலி. பிகாஸ் இது தியரட்டிக்கல் பேப்பர். ஸோ தியரின்றது நம்ம ஒன்ஸ் நம்ம படித்தோன்னே எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் நமக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது என்னென்னா, எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எஸ்ஏ 315 இருக்குது ஆடிட்டில். புக்கில் வந்து பேஜஸ் வந்து டோட்டலி அரௌண்ட் 75 pages இருக்குது அப்படின்னா இந்த 75 pagesயும் நான் வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும் போதே சம்மரி நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். அந்த சம்மரி நோட்ஸ் வந்து இட் ஷுட் பி அரௌண்ட் இப்போ 75 pagesக்கு இருக்குது ஆக்சுவல் புக்னால் சம்மரி நோட்ஸ் அட்லீஸ்ட் வந்து 10 pagesக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 10 pagesஸை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபெமிலியராக இருக்கும். இந்த 10 pagesல மேக்ஸிமம் அந்த ஹெட்டிங், ரெலவெண்ட் ஹெட்டிங் அண்ட் அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட சம்மரி நோட்ஸ்
நோட்ஸில் இருக்கணும், எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ. இன்கேஸ் உங்களுக்கு எப்படி சம்மரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ஆடிட்டோட நோட்ஸ் எப்படி எடுக்கணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணிக்க, யூ கேன் வாட்ச். அண்ட் எஸ்எம்க்கும் அதே மாதிரி தான், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் சைட் ஹெட்டிங்ஸ் அண்ட் சைட் ஹெட்டிங்ஸில் இருக்க கீ பாயிண்ட்ஸ். எஸ்எம்க்கும் அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அந்த நோட்ஸை தான் நீங்கள் ரிப்பீட்டட் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆடிட் எஸ்எம்மில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, எவ்ரிடே ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் மேண்டேட்ரி. ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட் ஈக்குவல். நான் வந்து ஆடிட் தியரி பேப்பர்னால ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல் த 4 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும். நம்ம எக்ஸாமில் ஓரல் எக்ஸாமே எதுவும் எழுத போகிறதில்ல. ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் ஓனாக ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, வாட் எவர், பட் டூ எவ்ரிடே ரைட்டிங் ப்ராக்டிஸ். அட்லீஸ்ட் ட்ரை 1 question. நெக்ஸ்ட் என்னென்னா, செக்ரிகேட் யுவர் டே இன்டூ 3 ஸ்லாட்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணும். இந்த 3 ஸ்லாட்ஸ் எப்படின்னா, எக்ஸாம்பிள் ஐ அஸ்யூம் இப்போது ஈச் டே வந்து சம் பீப்புள் வில் ஸ்டடி ஃபார் 8 hours, தென் 10 hours, 12 hours, 14 hours, வாட் எவர். இந்த மாதிரி எல்லோரும் ஒரு கேட்டகரியில் படிப்பாங்க. இதில் எந்த ஹார்ஸ் நீங்கள் படித்தாலும் சரி, உங்கள் ஸ்லாட்டே வந்து 3 ஸ்லாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் 1ல் 1 சப்ஜெக்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் ஆடிட் வந்து நான் டெய்லி மேண்டேட்ரின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆடிட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லாட்டில் இருக்கணும். செகண்ட் ஸ்லாட்டில் வந்து எய்தர் காஸ்ட் ஆர் எஃப்எம் வாட் எவர். அண்ட் தேர்ட் ஸ்லாட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ரிவிஷன் ஆர் ப்ராக்டிஸ்க்காக இருக்கணும். ரிவிஷன் ஆர் ப்ராக்டிஸ்க்காக தான் கம்ப்ளீட்டாக இந்த தேர்ட் ஸ்லாட் இருக்கணும். ஸோ 1 டேயில் வந்து நீங்கள் 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்லாட்டில் வந்து ரிவிஷன் பண்ணுறது, ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது நீங்கள் எத்தனை ஹார்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. பட் இப்போ இந்த 3 ஹார்ஸ் இந்த தேர்ட் ஃபேஸில் வந்து ரிவிஷன் இருக்கு இல்லையா, ரிவிஷனுக்கு பர் டேக்கு கண்டிப்பாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரிவிஷன் ஃபார் ஆல் த 4 சப்ஜெக்ட் யூ ஷுட் அலோகேட் அட்லீஸ்ட் 3 hours மேண்டேட்ரியாக நீங்கள் அலோகேட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு தடவை படிச்சுட்டேன் அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கும், த்ரூ அவுட் த எக்ஸாம் போகிற வரைக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு வந்து ஒன்ஸ்லேயே நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ வி நீட் டு கீப் ஆன் ரிவைஸ் எவ்ரிதிங். இப்போ இந்த 3 hours இருக்கு இல்லையா, இந்த 3 hours ரிவிஷனை எப்படி நம்ம பண்ணுறது அதை பற்றி தான் வந்து நான் நெக்ஸ்ட் இதில் சொல்ல போகிறேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு நம்ம 3 hours அலோகேட் பண்ணுறோம். ஆடிட்டுக்கு வந்து அதில் 1 hour. 3 hourல நான் 1 hour கொடுக்க சொல்கிறேன். அந்த 1 hour எப்படின்னா 30 minutes ஃபார் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இந்த 30 minutes வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து எஸ்ஏ 700 ஆடிட் ரிப்போர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சுடுங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட். இப்போது நான் சொன்னாலே ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லாட் வந்து பர் டேயில் உங்களுக்கு ரெகுலராக ஆடிட் படிப்பீங்க. அது நீங்கள் ஆடிட் வந்து எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் ஒரு 2 hours நீங்கள் ஆடிட் படிக்கிறீங்க. அந்த 2 hours எஸ்ஏ 700 படிச்சிருக்கீங்க அப்படின்னா, தென் எண்ட் ஆஃப் த டே ஈவினிங்க்கு மேலே ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அந்த எஸ்ஏ 700லேருந்து ஒரு மாஸ்டர் கொஷின் மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஆர் ட்ரிக்கி கொஷின் எடுத்து அந்த கொஷினை வந்து நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து அந்த 30 minutesல நீங்கள் பண்ணக்கூடிய அன்றைக்கி டேயில் என்ன படிக்கிறீங்க, அந்த டேயில் என்ன படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் எடுத்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் another 30 minutes வந்து என்ன பண்ணணும்னா ரிவிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் டே போர்ஷன். எக்ஸாம்பிள் நேற்று வந்து நீங்கள் வந்து எஸ்ஏ 705 படிச்சிருக்கீங்கன்னா அந்த எஸ்ஏ 705க்கு நீங்கள் ஒரு சம்மரி நோட்ஸ், நான் இங்கே ஆல்ரெடி மேலே சொன்னேன் இல்லையா, ஆடிட்டுக்கும் எஸ்எம்க்கும் சம்மரி நோட்ஸ் எடுக்கணும்னு. இப்போ அந்த ஆடிட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 pagesக்கு கிறிஸ்பாக நீங்கள் ஒரு சம்மரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்க. அந்த சம்மரி நோட்ஸை இந்த 30 minutesல நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரீவியஸ் டே போர்ஷன் ரிவிஷன். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் டே போர்ஷனும் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். தென் மூவிங் ஆன் டு எஸ்எம்க்கும் அதே மாதிரி 1 hour. நான் ஏன் தியரி பேப்பருக்கு 1 hour அலோகேட் பண்ணிக்கேன்னா, தியரி இட் வில் டேக் டைம் டு ரிமெம்பர் த கீ பாயிண்ட்ஸ். ஸோ அதுலேயும் வந்து 30 minutes சேம் திங் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி டேயில் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் மைக்கேல் போர்ட்டர் 5 force மாடல் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து கொஷின் பேங்க்லேருந்து எடுத்து ஆன்சரை ஹைட் பண்ணிவிட்டு கொஷின் மட்டும் ரீட் பண்ணி எழுதி பாருங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னு. தென் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு யூ கேன் கிராஸ் வெரிஃபை. பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுனா எங்கே நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுன்றதை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் another 30 minutes ஃபார் ரிவிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் டே போர்ஷன். எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டேயில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்எம், தட் மீன்ஸ் அந்த
ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து ஆல்ரெடி நீங்கள் சம்மரி நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா, அந்த சம்மரி நோட்ஸை வச்சு 30 மினிட்ஸ் குயிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஆடிட் அண்ட் எஸ்எம்க்கு 1 hour நம்ம அலோகேட் பண்ணுறோம். தென் மூவிங் ஆன் டு காஸ்டிங். காஸ்டிங்க்கு வந்து டெய்லி ரிவிஷனுக்கு 30 மினிட்ஸ் அலோகேட் பண்ணுறோம். இந்த 30 மினிட்ஸ் எப்படின்னா 15 மினிட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. 15 மினிட்ஸில் என்ன பண்ணால் காஸ்ட் ஷீட்டில் ஒரு கொஷின். ஏன்னா எக்ஸாமில் வந்து ஃபார் ஷுர் காஸ்ட் ஷீட் வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்காச்சும் அட்லீஸ்ட் கேட்டுடுறாங்க. தென் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஒரு 15 மார்க் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட கேட்டுடுறாங்க. இது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து ஒன் கொஷின் தான் நான் சால்வ் பண்ண சொல்கிறேன். 30 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் ஒரு காஸ்ட் ஷீட் கொஷின், இன்னொரு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து ஒரு கொஷின் எடுத்து 30 மினிட்ஸில் இந்த 2 டெய்லி சொல்கிறேன். டெய்லி மீன்ஸ் இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 55 டேஸ் இருக்குது அப்படின்னா இந்த 55 டேஸுமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் இந்த 30 மினிட்ஸ் இதுக்குன்னு அலோகேட் பண்ண போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு 20 மார்க்ஸ் இங்கேயே நீங்கள் டெய்லி கேரண்டீடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். அங்கேயே வந்து காஸ்ட் ஷீட்டில் டிஃப்ரெண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நோட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி காஸ்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் ஒர்க்கிங் மெத்தட் வந்து அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அதே மாதிரி. சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஃபார் ஷுர் வந்து டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். சம் கேசஸ் வந்து எம்சிக்யூஸ்லேயும் கூட கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு சாப்டர்லேருந்து கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ மேண்டேட்ரியாக இதை நீங்கள் டெய்லி ரெகுலர் பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணும். 15 மினிட்ஸ்க்கு டைமை செட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு எஃப்எம்லேயும் அதே மாதிரி 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், அதாவது கேபிட்டல் பட்ஜெட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்லேருந்து எக்ஸாமில் 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. இந்த 10 மார்க்ஸ் டெய்லி ஒரு கொஷின் 15 மினிட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு கொஷின் 10 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. தென் மூவிங் ஆன் டு 15 மினிட்ஸ் ரேஷியோஸ்க்கும் அதே மாதிரி 1 கொஷின் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ரேஷியோஸ் வந்து ஒரு 8 to 10 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க எக்ஸாமில். ஸோ இந்த 8 to 10 மார்க்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோஸ் ஒரு 15 மினிட்ஸ், தென் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ டோட்டலி 30 மினிட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேவை இந்த 3 ஸ்லாட்ஸ் நீங்கள் எனியாவும் இப்படி அலோகேட் பண்ணிவிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபார் ஆடிட், செகண்ட் ஸ்லாட் ஃபார் காஸ்டிங் ஆர் எஃப்எம், தென் தேர்ட் ஸ்லாட் ஃபார் ரிவிஷன் ஆர் ப்ராக்டிஸ். நான் சொன்ன இந்த ரிவிஷன் ஆர் ப்ராக்டிஸ் இந்த 3 ஹவர்ஸுக்கு தான் இப்போ நான் இங்கே சொன்னேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ண மாதிரியும் இருக்கும், டெய்லி வந்து ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ ரிவிஷன் வந்து மேண்டேட்ரி, அது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா மெயின்டைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மிஸ்டேக் ரெஜிஸ்டர். இது மேண்டேட்ரி. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 3 to 4 வீடியோஸாக கண்டினியூஸாக சொல்லிட்டு தான் இருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மிஸ்டேக் ரெஜிஸ்டர் கண்டிப்பாக வேணும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எஃப்எம்மில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா உடனே அந்த ரெஜிஸ்டரில் போய் நோட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நோட் டவுன் பண்ணிவிட்டு எந்த சோர்ஸ், எக்ஸாம்பிள் ஆர்டிபி கொஷின்னா ஆர்டிபி எந்த அட்டெம்ப்ட், எக்ஸாம்பிள் May 26 ஓடுதுன்னா May 26 ஓடுதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரீ டைமில் ஆர் பிரேக் எடுக்கும்போது வாட் எவர் அதுக்கு ஒரு வாட்டி குயிக்காக ரிவிஷன் பண்ணும். இந்த 2 months நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ I think I hope this video is helpful for you. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர். அண்ட் நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் லைக் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபுல் டைம் படிக்கிறதுக்காக இருக்கவங்களுக்கு. இப்போ ஒர்க் போகிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் பார்ட் டைம் போவாங்க 5 hours, சில பேர் வந்து 8 to 9 hours ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ ஐ நீட் டு டிஸ்கஸ் அண்ட் தென் ஐ வில் ட்ரை டு அப்லோட் அ வீடியோ. இஃப் நாட் உங்களுக்கு உடனே வந்து September 26 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தென் யூ கேன் ஃபில் த கூகுள் ஃபார்ம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். யூ கேன் ஃபில் த mentorship program form. Then I will contact you and will discuss further regarding how we can plan for September 26 attempt. Thank you. With this signing off here.